ஏய் ஆக்கங்கிட்ட கூவை எல்லாம் நான் தான் உங்கள் நெல்லைவேலி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு எதுக்குனால எல்லாம் இந்த சோசியல் மீடியாவில் டிவியில் நியூஸ்லலாம் பார்த்தோம்ல, இந்த திடீர்னு ஒரு பரபரப்பான ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா, வர்ற நவம்பர் மாதம் நம்ம உலகத்துக்கு நம்ம பூமிக்கு இந்த வானத்துலேருந்து விண்வெளிக்கிலேருந்து எவனோ ஒருத்தன் இந்த ஏலியனா ஓலியனா எவனோ ஒருத்தன் வரானாம்ல நம்ம பூமிக்கு. அதனால் அது செய்கிறப்போ சொல்லிட்டு இருக்காங்க, ஏலியன் நம்ம ஊரில் வரான், உலகத்துக்கு ஆபத்து, பூமிக்கு ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆபத்து மாதிரி எனக்கு ஒன்று தெரியல. இல்லை ஐயா ஏலியனு, இல்லை ஒலினா ஒலினா, இல்லை இந்த எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஒன்று பண்ணல. நீ ஏலியன், நீ இந்த இந்தியா உலகத்துலேருந்து இங்கே இறங்க போகிறாங்களா? இறங்கினா முதல்ல எங்கள் ஊர் திருநெல்வேலிக்கு வா. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வயக்காடு இருக்குது, நிறைய இடம் இருக்குது. அங்கே வந்து இறங்கு. அங்கே வந்து உன் வண்டியை விட்டு இறங்கி வா. உனக்கு என்னென்ன தேவையோ நான் எல்லாம் நான் செய்தேன். சிக்கன் வேணுமா, மட்டன் வேணுமா, மீன் கறி வேணுமா, உனக்கு என்ன கறி வேணும்னு சொல்லு, என்ன சாம்பார் வேணுமா, அவியல் வச்சு அப்பளம் வச்சு பாயாசம் வச்சு வேணுமா சொல்லி உனக்கு எல்லாம் தாரம்ல ஏலியனு. ஆனால் நீ எனக்கு ஒன்றே ஒன்று செய்யணும்ல, ஒரு உதவி மட்டும் பண்ணணும். என்ன உதவி தருமா? அதாவது நம்ம ஊரில் நம்ம நாட்டில் இங்கே ஏற்கனவே விவசாயம் பண்ணால் இடம் கிடையாதுல்ல. எல்லா இடத்தையும் பூரா அழித்து விட்டு போட்டு காட்டை பூரா அழிச்சிட்டு பிளாட்டை போட்டு வீடை கட்டிவிட்டானுவோ. முதல்ல தண்ணி கிடையாது, குடிக்கும் தண்ணி கிடையாது, எதுக்கும் தண்ணி கிடையாது. ஆனால் இந்த செவ்வாய் கிரகத்தில் அங்கே வந்து இப்போ இடம்லாம் விற்காங்களாம். அங்கே மறக்காமல் எனக்கு ஒரு ஏக்கர் இடம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு ஏக்கர் இடம் கொடுத்தேன்னு வச்சுக்கோ. அந்த இடத்துல நான் வந்து விவசாயம் பண்ணுவேன்ல, விவசாயம் பண்ணுவேன். அங்கே தண்ணி நிறைய இருக்கான், அதனால் விவசாயம் பண்ணுவேன். எல்லாம் பண்ணி நான் சம்பாத்தியம் பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு இன்னொரு கெழுப்பு, என் அட்மின் ஒரு நாரப்பையா இருக்கான், பேப்பைய முட்டா மூதேவி. அவனுக்கு ஒரு சென்ட் இடமாவது பார்த்து போய் புக் பண்ணி வச்சிரு ஏலியன். அதுக்கப்புறம் அந்த இடத்த புக் பண்ணிவிட்டு சுற்றி பென்சிங் போட்டு வேலி போட்டுரு, போட்டுரு முக்கியமாக. அதுக்கப்புறம் நான் வந்து போகிறதுக்கு ஒரு ஏர்போர்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிரு. அப்பப்போ நான் வந்து போவேன். சரியா? இதெல்லாம் பண்ணி வைல. அங்கே வந்து விவசாயம் பண்ணி நான் சம்பாத்தியம் பண்ணணும், செழிப்பாகணும். இங்கே பூமியில் ஒன்றும் கிடையாது, ஒரு செல்வ செழிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வந்து போகிறதுக்கு பெட்ரோல் பல்க்கு அது ஒன்று மேலே வச்சிரு செவ்வாய் கிரகத்தில். அப்போ தான் வந்து பெட்ரோல் போட்டு போக முடியும். முதல்ல இன்னொன்று, பத்திரம் புக் பண்ணதுக்கு முன்னாடி ஈஸி யார் பேரில் இருக்குது, வில்லங்க சான்றிதழ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கோ. அடுத்த இடத்த பட்டா போட்டு கொடுத்து போடாத பிறகு இவங்க விளக்கமாக கொண்டு அடிக்க வேண்டியதாக இருக்கும். சொல்லிவிட்டேன். என்ன ஏலியனே பார்த்துக்கோ. கள்ளப்பத்திரம் நிறைய போட தரலாம். மேலே செவ்வாய்க்கிறது கள்ளப்பத்திரம் போட ஆரம்பிச்சிடணும். எனக்கு 1 ஏக்கர் இடத்த ஒதுக்கி கொடுத்தனா, உனக்கு என் வீட்டுக்கு என் ஊருக்கு வந்தேன்னா உனக்கு கறிமீன்லாம் ஆக்கி போட்டு சமைச்சி வயிறு நிறைய குடுக்குன்னு குடிக்க நான் அனுப்பிவிடுவேன். சரியா? ஆமாம், ஷேரில் மாப்பிள்ளையா. உங்கள் வீட்டுக்கு ஏலியன் வரணும்னா இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லைவேலி சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிறேங்க. நன்றி, வணக்கம் யா.